ஜெயலலிதாவை சிதைக்கும் சித்தியை சிறைக்கும் அனுப்பிவிட்ட போயஸ் கார்டனின் மாஜி கூர்காவான டிடிவி தினகரன் தனக்குத்தானே மக்கள் செல்வர் என்ற நேம்போர்டு மாட்டிக்கொண்டு அலைவதாக முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் விலகினால் குடும்பம் உள்ளே போக வேண்டுமே என்ற ஆத்திரத்தில் நிதானம் தவறி தலையால் நடப்பதாக முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. ஜெயலலிதாவை சிதைக்கும் சித்தியை சிறைக்கும் அனுப்பிவிட்ட போயஸ் கார்டனின் மாஜி கூர்கா ஒன்று தனக்குத்தானே மக்கள் செல்வர் என்று நேம்போர்டு மாட்டிக்கொண்டு அலைகிறது. புதுச்சேரியில் தனிக்குடித்தனம் போனதால் கார்டனில் இருந்து விரட்டப்பட்டு 10 ஆண்டு காலம் மும்பைக்கும் சென்னைக்கும் புதுவைக்குமாக பகலில் தூங்கித் திரிந்த ஜந்துவுக்கு கடந்த டிசம்பரில் அடித்தது பம்பர் பரிசு. ஜே செத்ததும் தானே ஜேவாகவும், சசி ஜெயிலுக்கு போனதும் தானே புதிய சித்தப்பனாகவும் வேடம் கட்டி அந்த நக்கி பிழைத்த கூட்டத்துக்கு நாட்டாமையாகலாம் என்று கணக்கு போட்டது. ஜேயின் கால் சசியின் காலை போல தன் காலிலும் கிடப்பார்கள் என்ற நப்பாசையில் ஒரே ஒரு சோபா போட்டு உட்கார்ந்து மந்திரிகளை தன் வீட்டு மந்தியாக மாற்ற துடித்ததில் மண் விழுந்த ஆத்திரம் தலைக்கேறி அலைகிறது. அது உன்னை மெட்ராஸுக்குள் பார்த்தால் என்கவுண்டர் செய்து விடுவேன் என்று ஜெயலலிதா சொன்னாரா இல்லையா சொல். அதற்கு பிறகு திருவேற்காடு கதைகளை பற்றி பேசுவோம். ஜெயலலிதாவை அடுத்த ரூமில் படுக்க வைத்துவிட்டு 1 கோடி ரூபாய்க்கு தின்றவர்கள் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு தின்றாய் என்று கேட்டால் உரைக்கிறதா? நான் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவன் என்று எழுதி தந்தவன் மண்ணின் மைந்தன் பேசலாமா? இன்றைய அமைச்சர்களின் பணத்தால் ஆர்கே நகரில் வென்ற 20 வெற்றிக்கு பிறகு எத்தனை தடவை ஆர்கே நகர் போனது? நான் மறுபடியும் ஆர்கே நகரில் தான் போட்டியிடுவேன் என்று தினகரன் சொல்லட்டும், அரசியலிலிருந்து விலகுகிறேன் என்கிறாரே அமைச்சர் ஜெயக்குமார். டூத் பேஸ்ட் அழகன் ஏன் இன்னும் பதில் சொல்லவில்லை? தலைவர் கலைஞர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்பே கோபாலபுரத்தில் வீடு வாங்கிவிட்டார். 28 கோடி ரூபாய் அபராதம் போடும் அளவுக்கு நீ பார்த்த தொழில் என்ன? 2Gயில் குற்றமற்றவர் என விடுதலை தீர்ப்பு வந்தது. உங்கள் வீட்டு 3 Gக்களும் ஜெயிலில் இருப்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால். இந்த கோகுலத்து இந்திரன் இன்னமும் வெளியில் இருப்பது தீர்ப்புகள் வராததால். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது, இதனை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அவர் மரணமடைந்த நேரத்திலிருந்தே சொல்லி வருகிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். மர்மம் விலகினால் குடும்பம் உள்ளே போக வேண்டுமே என்ற ஆத்திரத்தில் நிதானம் தவறி தலையால் நடக்கிறது அது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஜே மரணத்தின் மர்மம் விலகும். மருந்தே கொடுக்காமல் கொன்றவர்கள், மருந்து கொடுத்தும் கொன்றவர்கள், அழிக்க யாகம் நடத்தியவர்கள், அபகரிக்க யாகம் நடத்தியவர்கள் கேரளாவில் இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி இழுத்து வரப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். விசாரணை அடுப்பு மூட்டப்பட்டால் ஐரை மீன் என்னவாகும் என்பது அப்போது தெரியும்.